காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் மேலாளர் சங்கர்ராமன் கொலை வழக்கில் ஜெயேந்திரர், விஜயேந்திரர் உள்ளிட்ட 23 பேரையும் விடுவித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. குற்றத்தை நிரூபிப்பதற்கு போதிய ஆதாரங்கள் இல்லை என்பதால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவதாக நீதிபதி தமது தீர்ப்பில் தெரிவித்துள்ளார். கடந்த 2004ஆம் ஆண்டு செப்டம்பர் 3ஆம் தேதி காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் மேலாளர் சங்கர்ராமன் கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக 2004 நவம்பரில் காஞ்சி சங்கராச்சாரியார் கைதானார். பின்னர் 2005 ஜனவரியில் விஜயேந்திரரும் கைதானார். இதுகுறித்த வழக்கு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் நடத்தப்பட்டது. பின்னர் 2005ஆம் ஆண்டு புதுச்சேரி நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்ட இந்த வழக்கில் 189 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி ராமசாமி குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட ஜெயேந்திரருடன் தொலைபேசியில் பேசியதாக சர்ச்சை எழுந்ததை தொடர்ந்து நீதிபதி முருகன் இந்த வழக்கை விசாரிப்பார் என அறிவிக்கப்பட்டது. கடந்த ஏப்ரல் மாதம் இந்த வழக்கின் வாதங்கள் முடிவடைந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் விடுவித்து இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சங்கரராமன் கொலை வழக்கில் உயிருக்கு பயந்தே பிறல் சாட்சி அளித்ததாக அவரது மனைவி பத்மா தெரிவித்துள்ளார். நாங்கள் முதல்ல கரெக்டாக சொல்லிட்டோம். ரெண்டாவது நாங்கள் மாற்றி சொல்கிறது எங்கள் உயிருக்கு பயம். எங்கள் 3 பேர் மிரட்டிட்டோம் எங்களை கோர்ட்டில். அதனால நாங்கள் மாற்றி சொல்லிட்டோம். மற்றபடி ஒன்றும் இது கிடையாது எங்களுக்கு. இப்போ மேல்முறையீடு போட்டால் கூட அவள் அரசு தரப்பில் போட்டால் கூட நாங்கள் தைரியமாக சாட்சி சொல்லுவோம். எங்களுக்கு அந்த தைரியம் இருக்குது. சங்கர்ராமன் கொலை வழக்கில் 23 பேர் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு தகுந்த ஆதாரங்கள் இல்லை என விஜயேந்திரர் தரப்பு வழக்கறிஞர் லக்ஷ்மண ரெட்டி தெரிவித்துள்ளார். முக்கியமான சாட்சிகளாக இந்த நீதிமன்றத்தில் ஆஜரான சாட்சிகள் யாவொருவரும் இந்த எதிரிகள் இந்த குற்றத்தை செய்தார்கள் என்றதுக்கு எந்த விதமான ஆதாரமும் நீதிமன்றத்திலும் சாட்சியத்திலும் அளிக்கப்படவில்லை. தாக்கல் செய்யப்பட்ட எந்த ஆவணங்களும் இந்த எதிரிகளுடைய இன்வால்மெண்ட் இருக்கிறது என்று யாரும் சொல்லவில்லை. அதனால் A2 A4 பொறுத்தவரையும் இந்த வழக்குக்கு எந்த சம்பந்தம் இல்லை என்றது பற்றி வாதாடப்பட்டது. அந்த வாதாடத்தை எல்லாம் வாதுரையை பூராவுமே நீதிபதி அவர்கள் ஏற்றுக்கொண்டு விடுதலை செய்திருக்கிறார்கள்.